4 யுகங்கள். இந்த யுகங்கள் அப்படிங்கிற வார்த்தை மகாபாரதம் நாடகத்துக்கு பிறகு நிறைய பேர் இந்த வார்த்தையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் கலியுகம் தான் கடைசி யுகம், அதன் பிறகு உலகம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டோம் புராணங்கள் சொல்கிறது. அதுவும் கலியுகத்தில் தான் கல்கி அவதாரமும் உருவாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கலியுகத்தோட உலகம் அழிஞ்சிடுமா, இல்லை அது வெறும் கட்டுக்கதையா அப்படிங்கிறது பற்றியும், யுகங்கள் அப்படின்னா என்ன, அதன் வகைகள் என்ன, ஒவ்வொரு யுகத்திலையும் மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள், புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் யுகங்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சித்தர்களும் முனிவர்களும் இது பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, நாடகங்களில் காட்டப்பட்டது உண்மையா அப்படிங்கிறதையும் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். யுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்றாவதாக, அதாவது முதல் யுகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருதா யுகம், இரண்டாவதாக திரேதா யுகம், மூன்றாவதாக துவாபர யுகம், 4ஆவதாக கலியுகம். இந்த ஒவ்வொரு யுகங்கள்லையுமே மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், உடல் அமைப்புகள், வாழும் காலம் இப்படி எல்லாமே மாறுபடும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கிருதா யுகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த யுகம் முழுக்க மனிதர்கள் எல்லோருமே அறநெறியுடன் வாழ்வாங்க அப்படின்னும், அங்கே வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய சராசரி ஆயுட்காலம் 840 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிருதா யுகத்துடைய கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 17,28,000 ஆண்டுகள். இந்த 17,28,000 வருடங்களுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு, அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். அடுத்ததாக இரண்டாவதான யுகமான கிரேதா யுகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கிரேதா யுகத்தில் தான் ஸ்ரீராமர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த யுகத்தில் வாழ்ந்த மனிதர்களுள் 1/4 மனிதர்கள் அறநெறியும் ஒழுக்கமும் தவறியவர்களாக இருப்பார்கள். மீதமுள்ள 3 மனிதர்கள் அறநெறியுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட இந்த யுகத்தில் வாழும் மனிதர்களுடைய சராசரி ஆயுட்காலம் 616 ஆண்டுகள் அப்படின்னும், இந்த யுகத்தினுடைய கால அளவு 12,96,000 வருடங்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 3வது யுகமான துவாபர யுகம். இந்த யுகத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. மகாபாரத போர் நடந்ததும் இந்த யுகத்தில் தான். இந்த யுகத்தில் 2/4 மனிதர்கள் அறநெறி தவறியவர்களாகவும் மீதமுள்ள 2 மனிதர்கள் அறநெறியுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த யுகத்தில் மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் 300 ஆண்டுகள். இந்த யுகத்தினுடைய மொத்த கால அளவு 8,64,000 வருடங்கள் மட்டுமே. அடுத்ததாக இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கலியுகத்தில் 3/4 மனிதர்கள் அறநெறி தவறியும் மீதமுள்ள 1 மனிதர்கள் மட்டும் அறநெறியுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்தில் வாழும் சராசரி மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலியுகத்தினுடைய கால அளவு பார்த்தீங்கன்னா 4,32,000 வருடங்கள். இந்த 4,32,000 வருடங்கள் அப்படிங்கிறது தான் யுகங்களின் கால அளவை கணிப்பதற்கான ஒரு எண். இந்த 4,32,000 4 யுகங்களின் அந்த 4 பெருக்கினால் வருவதுதான் கிருதா யுகத்தின் கால அளவு. அதே போல 3 பெருக்கினால் வருவதுதான் திரேதா யுகத்தின் கால அளவு. அதே போல 2 பெருக்கினால் துவாபர யுகத்தின் கால அளவையும் நாம கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்படி என்றால் கலியுகத்திற்கு பிறகு உலகம் அழிந்து விடுமா, இல்லை அதன் பிறகு வேறு என்ன பூமியில் நடக்கும், அதை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு கால்குலேஷனுக்குள்ள நாம போகலாம். நாம் இப்போ பார்த்த 4 யுகங்களின் கால அளவை கூட்டினோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான் 43,20,000 வருடங்கள். இதை நாம் ஒரு சதுரயுகம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சதுரயுகத்தோட முடிவிலையும், அதாவது 4வது யுகமான கலியுகத்துடைய முடிவில் ஒரு பேரழிவு ஏற்படும். ஆனால் அதில் உலகம் முழுக்க அழியாது. உலகத்தில் உள்ள பெரும்பாலான உயிரினங்கள் அழிஞ்சி சிலர் மட்டும் உயிரோடு இருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த பேரழிவிற்கு பிறகு மீண்டும் முதல் யுகமான கிரேதா யுகம் தொடரும். அதில் நல்லவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதன் பிறகு அடுத்தடுத்த யுகங்கள் வந்து கலியுகத்தில் மீண்டும் அழிவு ஏற்பட்டு அதன் பிறகு மீண்டும் கிருதா யுகம் தொடங்கும். இப்படி இது ஒரு சுழற்சி முறையில் நடந்து கொண்டே இருக்கும். அந்த சுழற்சியை 1000 முறை நடந்தால் அது ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு கல்பத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். அதில் எல்லா உயிர்களும் அழிந்துவிடும். ஆனால் உலகம் அழியாது. அதன் பிறகு சில காலத்தில் மீண்டும் உயிரினங்கள் படைக்கப்பட்ட யுகங்கள் துவங்கும். இப்படி 36,000 கல்ப காலங்கள் முடிந்த பிறகுதான் இந்த உலகமே மொத்தமாக அழியும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 36,000 கல்ப காலம் அப்படிங்கிறது பிரம்மதேவருடைய 100வது வயது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படின்னா தற்சமயம் எத்தனையாவது கல்பம் நடக்குது, அதில் எத்தனையாவது சதுரயுகம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போது 51வது கல்பத்தில் 28வது சதுரயுகம் நடக்குது. இந்த 28,000 சதுரயுகத்தில் கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் இந்த 3 யுகங்களும் முடிஞ்சிருச்சு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கலியுகம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கலியுகத்தினுடைய மொத்த கால அளவு 4,32,000 வருடங்கள். இதில் இப்போ 5,124வது வருடம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த குறிப்பிட்ட நாம் வாழும் இந்த கலியுகம் முடிவதற்கு இன்னும் 4,26,876 வருடங்கள் மீதம் இருக்கு. அதனால புராணம் படி இப்போதைக்கு உலகம் அழிவதற்கு வாய்ப்பே இல்லை.
அதோட இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் இந்த உலகம் இப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் யுகங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்க போகுது. இதுவரைக்கும் நாம 4 யுகங்களை பற்றி மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் மொத்தம் 18 யுகங்கள் இருக்கு அப்படின்னு அகத்திய முனிவர் ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. கேரடா புலத்தியனே மைந்தா நீயும் கணிதமுள்ள யுகமதுதான் 18 ஆலடா வரியுகம் 7 கோடி அப்படிங்கிற பாடல்ல 18 யுகங்கள் பற்றி அகத்தியர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ அகத்தியர் கூறிய அந்த 18 யுகங்களில் இந்த 4 யுகங்கள் இருக்கு. ஆனால் நிச்சயம் இருக்கு. அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா நம் வாழும் இந்த பூமி பல கோடி ஆண்டுகளை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நிரூபணமாகி இருக்கு. அதே போல இந்த பூமிக்கு ஒளி கொடுக்கும் சூரியன் இன்னும் பல கோடி ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிறதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உலகம் இப்போதைக்கு அழியப் போவதில்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சாலும் உலகம் எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறது நவீன காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வருது. ஆனால் நம்முடைய புராணங்கள் இதை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை இந்த புராணங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினால் விஞ்ஞானிகளுக்கு பல உண்மைகள் தெரிய வாய்ப்பிருக்கிறது. அந்த உண்மைகளும் மறைக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. சரி நண்பர்களே, இன்று பார்த்த இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு நம்ம வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.